நம்ம இப்போ சத்திரன்ற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். அது குமுளிலிருந்து 27 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. அது இப்போ அவ்வளோ சீசன் டைம் எல்லாம் கிடையாது. நம்ம தேக்கடிக்கு போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டு இருந்தது. டிக்கெட்டு 3 மணிக்கு கிடச்சதுனால நமக்கு அந்த கேப்பில் வந்து ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் சொல்லி போயிட்டுருக்கேன். இது வந்து மான்சூன் சீசன்லலாம் நம்ம வந்துட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஹாய் கைஸ், நம்ம இப்போ நிற்கிறது சத்திரம் என்ற இடத்துல நிற்கிறேன். அது இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா குமுளியிலிருந்து 27 கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு. ஃபென்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். அதில் வந்து ஆனிமல் எல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல அப்படியே வரிசை லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து ஆனிமல் ப்ரெசன்ஸ் நிறைய இருக்கிற ஏரியா. இது அரிப்ராவல்ல இது, அது பாருங்கள் குட்டியாக இருக்குது பாரு. நம்ம பார்க்குற புறாவோட வேறொரு வித்தியாசமான புறா இது, அது பேர் எனக்கு தெரியல. நிறைய ஆனிமல் ப்ரெசன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. இப்போது கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால அவ்வளோ இல்லை. காலையிலலாம் வந்தால் பார்த்துருந்துருக்கலாம். மண்ணில் வந்து கால் நம்ம வண்டியில் இறங்கி மண்ணில் கால் வச்சாலுமே ரொம்ப கால் உள்ளே அப்படி பூந்து போகிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம கீழே விழுற மாதிரியே தான் இருக்கும் தவிர நமக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நடக்கிற மாதிரியே இல்லை. ரொம்ப பவுடராக அப்படியே ரொம்ப நைஸாக இருக்கும் மண். இந்த இடத்துலலாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃபயர் போட்டிருக்காங்க. இதில் இல்லை அப்படின்னா அது தனியே வந்து நெருப்பு பற்றிக்கும். அதனால அவங்க ஃபுல்லாக இனி ஒரு 2 மாதம் பொறுத்து வந்துச்சுன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்லா க்ரீனாக இருக்கும். பத்தி வறண்டு கிடக்குது. இந்த மாதிரி ஆஃப் ரோடு இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த பக்கம் டிரைவிங் பண்ணுற டிரைவர்ஸ் எல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. பில்டிங் அது தெரியுது. இந்த ஆஃப் ரோடு வந்து மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் வெரி டேஞ்சரஸ், சொல்லாமல் இருக்க முடியாது. நான் ஃபஸ்ட்டு பேசும்போது அந்த இடத்துல நம்ம இப்படியே வந்து 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 இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே இடத்துல இருந்து அதோ பாருங்க அந்த மலை மேலே போகணும். அந்த மலை மேலே தான் சத்திரம் ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு. இங்க பாருங்க கைஸ், அப்படியே ரெட் கலர் மண்ணு சூப்பரா இருக்கு. இது பாருங்க கைஸ், இதுதான் இடுக்கி டிஸ்ட்ரிக்டோட ஃபர்ஸ்ட் ஏர் ஸ்ட்ரிப். இது ஒரு கமர்ஷியல் ஏர்போர்ட் எல்லாம் கிடையாது. இது வந்து என்சிசி கேடட்ஸோட ட்ரைனிங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடம் தான் இது. இந்த இடத்தோட விசிட்டிங் சீசன் அப்படின்னு பார்த்துட்டுன்னா ஆகஸ்ட்லேருந்து ஜூலை வரைக்கும் நல்லாயிருக்கும்.
பாருங்கள் கைஸ், நம்ம செகண்ட் இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு நம்ம இந்த இடத்த காட்டி கொடுத்தோம். இந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் செகண்ட் வந்து இறங்கின இடம். அந்த ஒயிட் கலர் பில்டிங் பார்த்தீங்களா, அங்கே இருந்து அப்படியே வந்து 15 கிலோமீட்டர் வாக் பண்ணினா ஐயப்பன் மலைக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு 2 மாதம்தான் அங்கே வாக் பண்ணி போகிறதுக்கு அலோட் பண்ணுவாங்கன்னு இந்த ஊர் மக்கள் நம்மக்கிட்ட சொன்னாங்க. நம்ம இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு தேக்கடைக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். நீங்களும் வந்து இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.